தன்னை புறக்கணித்த பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் கொங்கு மண்டலத்தில் தாவேக வளர்ச்சிக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளார். இதற்காகவே சில மாவட்டங்கள் முழுமையாக அவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் திமுகவும் கொங்கு மண்டலத்தை நோக்கி வேகமான நகர்வுகளை தொடங்கியுள்ளது. கடந்த முறை கரூரில் 4 தொகுதிகளையும் வெற்றி கொண்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இம்முறை கோவையை குறிவைத்து செயல்படுகிறது. அதற்காகவே அரசியல் ஆக்ஷன் கிங் என்று அழைக்கப்படும் செந்தில் பாலாஜியை கோவையில் தங்க வைத்து அவருக்கு துணையாக அமைச்சர் சக்கரபாணியை அனுப்பி வைத்துள்ளது. மற்ற கட்சிகளில் சிறப்பாக செயல்படும் தளபதிகளை அடையாளம் கண்டு திமுகவில் சேர்க்கும் பணிகளை செந்தில் பாலாஜி தொடங்கியுள்ளார். இதன் ஓர் எடுத்துக்காட்டு சிங்காநல்லூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி திமுகவில் இணைந்தது. அதிமுக தரப்பில் SP வேலுமணி மீண்டும் 10க்கு 10 வெற்றி கோவையில் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக செயல்படுகிறார். பாஜக கூட்டணியில் திரும்பியதாலும் இரு கட்சிகளும் கொங்கில் வெற்றியை நிச்சயம் கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் உள்ளன. மொத்தத்தில் செந்தில் பாலாஜி, SP வேலுமணி, செங்கோட்டையன் என்ற 3 முக்கிய தளபதிகள் கொங்கு மண்டலத்தில் தங்கள் கட்சிகளை வெற்றிக்கு இட்டுச் செல்ல வழிவகுக்க முயன்று வருகின்றனர். இவர்கள் அனைவருமே அதிமுகவின் அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொங்கு கோட்டையில் கொடிநாட்ட போகும் கிங் யார் என்பதே தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது.